இந்த வீடியோவை வழங்குவோர் பகலில் தோழியாய் இரவில் அன்னையாய் என்றும் உடனிருக்கும் உங்கள் மங்கை நைட்டிஸ் நைட் சூட்ஸ் அண்ட் பெட்டிகோட்ஸ். எல்லாரும் ஓடுறோம் எதுக்காக? பணத்துக்காக. சம்பாதிக்கணும், முன்னேறணும், செட்டில் ஆகணும். எப்படியாவது சம்பாரிச்சிட முடியாதா, செட்டில் ஆகிற முடியாதான்னு பணத்தை நோக்கி நேர் வழியில பரபரப்பா ஓடிட்டு இருக்கப்ப படாருன்னு நம்ம முன்னாடி ஒருத்தன் வந்து நிப்பான். வாழ்க்கையில எவ்வளவு நாள் இப்படி ஓடிட்டே இருக்க போற? என்னைக்குதான் காரு வீடுன்னு முன்னேற போற? இப்படியே மாச சம்பளத்துக்கு ஓடிட்டு இருந்தேன்னா எப்ப பெரிய ஆளாகிறது? நான் சொல்றத கேளு, இதுல சேரு. இதுல சேர்ந்தேன்னா மாசத்துக்கு இவ்வளவு கிடைக்கும். உனக்கு கீழே ஒரு 4 பேரை சேர்த்து விடு, அவனுக்கு கீழே ஒரு 40 பேர். அப்படியே ஆள் சேர சேர மாசத்துக்கும் வருமானம் பெருகிட்டே போகும். லட்சத்தை பார்க்கலாம், கோடீஸ்வரன் ஆகலாம், சக்கரவர்த்தியா வாழலாம். இப்படி ஒருத்தரை நம்ப வச்சு முழுசா மாத்துற அளவுக்கு பரவி கிடக்கிறது தான் MLM. முக்காவாசி நடுத்தர மக்கள் இந்த MLM கதைகளை கடந்து வந்திருப்போம். அப்படிப்பட்ட MLM எப்படி உருவாச்சு, எப்படி உழவிக்கிட்டு இருக்கு, இதுல விழாம தப்பிக்கிறது எப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். இதுதான் இந்த MLM-ஓட தாரக மந்திரம். பயம், ஏமாற்றம், இது ரெண்டு மட்டுமே மூலதனமா எடுத்துக்கிட்டு தொடங்கப்பட்டதுதான் இந்த MLM. மல்டி லெவல் மார்க்கெட்டிங், சங்கிலி தொடர் வணிகம், பரிந்துரை, சந்தைப்படுத்துதல்னு பல பேர் கொண்ட இந்த முறை உலகம் முழுக்க பல நாடுகள்ல பிரபலம். மிடில் கிளாஸ் மக்களுக்கான மிகப்பெரிய ப்ராப்ளமும் கூட. நம்மால முன்னேற முடியாம போயிருமோன்ற பயத்தை பயன்படுத்தி நம்மள ரிஸ்க் எடுக்க வச்சு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம கிட்ட இருந்து பறிச்சு அதோட சேர்த்து சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்ன்ற பேராசையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா MLM ஏமாளி தயார். உனக்கு கீழே ஒருத்தனை சேரு, அவனுக்கு கீழே ஒருத்தன், அதுக்கு கீழே ஒருத்தன்னு பிரமிடு முறை மாதிரி ஆட்களை சேர்க்கறது தான் இதோட வேலையே. இதுல பல வகை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பொருளை கொடுத்து அதை வியாபாரம் பண்ணி அதுல வர கமிஷன் மூலமா லாபம் கிடைக்கும்னு ஏமாத்துறது. ஒரு குறிப்பிட்ட தொகைய முதலீடா போட்டு அதுல இருந்து லாபம் எடுத்து தர முடியும்னு ஏமாத்துறது. இல்ல அந்த தொகைய ஷேர் மார்க்கெட் மாதிரியான முதலீடுல போட்டு லாபம் கொடுக்க முடியும்னு ஏமாத்துறது. கோல்ட் காயின், சிட் ஃபண்ட், ஈமு கோழி மாதிரியான பல வழிகள் இங்க நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை லாபமாக்கி கொடுத்திருக்கு. 1886 கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனி தான் இந்த MLM முறைய மக்களுக்கு முதல்ல எடுத்துட்டு போனது. அந்த பொருளை வித்து கொடுத்தா அதுக்கான கமிஷன் கொடுக்கப்படும்ன்றது தான் முதல் நிபந்தனை. அப்படியே சங்கிலி தொடரா பொருட்களை விற்க விற்க கமிஷனும் வருமானமும் பெருகும். இப்படியாக மேலை நாடுகள்ல நூற்றுக்கணக்கான MLM நிறுவனங்கள் உருவானது. ஆயிரக்கணக்கான ஏமாளிகளும் உருவானாங்க. இந்த MLM முறை 1996 இந்தியாக்குள்ள நுழைஞ்சது. MLM-ஓட முக்கியமான டார்கெட் மிடில் கிளாஸ் மட்டும்தான். ஏன்னா ஹையர் கிளாஸுக்கு பணத்துக்கான பரபரப்பும் அதீத தேவையும் இருக்காது. லோவர் கிளாஸ் கிட்ட பணத்துக்கான புழக்கமே கம்மியா தான் இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் என்னும் நடுத்தர மக்கள்கிட்ட தான் பணமும் இருக்கும், பணத்துக்கான பேராசையும் அதிகமா இருக்கும். அதுதான் MLM-ஓட டார்கெட். பெரிய ஆள்கிட்ட கொள்ளையடிச்சா எப்படினாலும் புடிச்சிருவான், சின்ன ஆள்கிட்ட கொள்ளையடிக்கவே முடியாது. இந்த நடுவுல இருக்கான்ல, அவன்கிட்ட கொள்ளையடிச்சாதான் ஈஸியா தப்பிக்க முடியும். ஏன்னா அவன் தான் பணத்தை ஈஸியா போடுவான். அது பறிபோனா அதை கேட்டு வாங்க கூட அவனுக்கு நேரம் இருக்காது. விட்டதை திரும்ப சம்பாதிக்க ஓடதான் நேரம் இருக்கும். இப்படி சிட் ஃபண்ட், ஈமு கோழி, பொருள் விற்கிறது, ஷேர் மார்க்கெட், கோல்டுன்னு ஏமாத்திட்டு இருந்த MLM இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மூலமா உழவிக்கிட்டு இருக்கு. ஏமாத்துறவை யூஸ் பண்ற டெக்னிக்கும் ப்ராடக்ட்ஸும் தான் மாறுதே தவிர ஏமாறவனோட பேராசையும் பெருநஷ்டமும் மாறுறதே இல்ல. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல பாக்குற வேலையா இருந்தாலும் சரி, என்னைக்குமே உழைப்பும் உழைப்பின் பின்னணியும் தான் சரியான லாபத்தை கொடுக்கும். ஒருத்தரோட உழைப்பை சுரன்றதும் அதுக்கான ஆள் சேர்க்கிறதும் என்னைக்குமே இழப்பதான் தேடித்தரும். இழப்பின் சங்கிலி தொடர் தான் இந்த MLM. உழைப்போம், இழப்பதை இன்றோடு இழப்போம். இந்த வீடியோவை வழங்கியோர் பகலில் தோழியாய் இரவில் அன்னையாய் என்றும் உடனிருக்கும் உங்கள் மங்கை நைட்டிஸ் நைட் சூட்ஸ் அண்ட் பெட்டிகோட்ஸ்.